அடுத்து உளவியலில் பார்த்தீங்கன்னா 46வது கொஷின், இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இரவுக்கு எதிர்ச்சொல் என்னங்க? பகல். அப்போ அந்த பகலோட இன்னொரு பேர் என்னென்னா எல். அப்போது 46க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து 47 வந்து நான் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணலை, அது பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். 48 பார்த்தீங்கன்னா எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 500ஓட 30% தான் 150. அப்போது 48க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 49க்கு பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் 3 வட்டம் கொடுத்துருக்காங்க. எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறையில் வேலை செய்யாதவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. செய்தவர்கள் அல்ல. அப்போ அது என்ன வரும்னா இந்த வட்டம் வராது, கீழே இருக்கிற வட்டம் முழுசாக வராது. அப்போ பட்டதாரிகளும் அலுவலர்களும் ஆனது யாருன்னா ஆப்ஷன் டி, டெல்லி, அதாவது இ. அடுத்து 50வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முற்றொருமையை பயன்படுத்தி 9k² - 25ஐ காரணிப்படுத்துக. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். a² - b² அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் இதை போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சராக வரும். அடுத்து 51வது கொஷின், பின்வரும் எழுத்துக்களில் வலப்புறத்திலிருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தின் 8வது எழுத்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போது வலதுபுறம்னா எதுங்க? இசட்லேருந்து ஆரம்பிக்கணும். நிறைய பேர் ஏலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அது தப்பு. இசட்லேருந்து தான் வலதுபுறம். நம்மளுடைய வலதுபுறம் இசட்டு தான். இசட்லேருந்து 17வது இடம்னா ஜே வருவாங்க. அந்த ஜேவிலேருந்து அந்த ஜேவோட ரைட் சைடுனா அப்போ தான் ரைட் சைடில் நம்ம வரணும். ஜேக்கு அப்புறம் என்ன? கே, எல், எம், என், ஓ, பி, கியூ 6 தான் 8வது இடத்துல வரும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆர்.